தலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டு புகழ் கொண்டவன், ராவண பெரும்பாட்டன். வெல்கம் டு திஸ் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம இன்னும் என்னென்ன கற்றுக்க போகிறோங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட அடிப்படை தேவைகள் எல்லாமே நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக தான் கிடைக்கிது. நான் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது நான் 5 வருஷமாக கேஸ் ஸ்டடி எடுத்துருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி. நான் ஒரு 4 வெண்டாட்டை படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படித்தேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இறங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 4-5 ப்ராடக்டை செலக்ட் பண்ணேன். அதுவும் பிராண்ட் இல்லாத பொருளாக. ஏன்னா பிராண்ட் இல்லாத பொருளில் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட காம்படிட்டர் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிராண்டு உள்ள பொருள் எடுத்துகிட்டு ஒரு பிராண்டு கூட நம்ம போட்டி போட்டுருக்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் சில பொருட்கள் எடுத்தேன். அது எப்படி எடுத்தேன்னா, அது யாருக்கும் ஊறு விளைக்கக்கூடாது, ஒரு கெட்ட பொருளாக இருக்கக்கூடாது. இப்போ 5 ரூபா குறுக்குறே இருக்கும். அதோட ஆக்சுவலி ப்ரைஸ் என்னவாக இருக்கும், ஒரு கடையில் கொடுக்குறப்ப அந்த ஒரு பாக்கெட்டுக்கு அவருக்கு எப்படி இருந்தாலும் 2 ரூபா மார்ஜின் கிடைக்கும். ஓகே, அது ஒரு தரமற்ற பொருள், அது குழந்தைங்க வாங்கி சாப்பிடுது. சரி, ஓகே, நம்ம ஒரு புதுசாக ஒரு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மில்லட் சாக்லேட் எடுத்தேன். அதில் எனக்கு அந்தளவு ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போ நான் அந்த பொருளை கொண்டு போயிட்டு ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும், இதை நான் விற்றேன்னா ஒரு சாக்லேட்டுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கும். ஆக்சுவலி டைரி மில்க்கு விற்றாங்கன்னா ஒரு 25 பைசா தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க சேட்டலைட் மூலமாக அவங்க பிராண்டை டெய்லி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த சேட்டலைட்டுக்கும் காசு கொடுத்துட்ருக்காங்க, லேக்ஸ் கணக்காக. ஸோ அதனால் அவங்களுக்கு அது பிராண்ட் ஆச்சு அப்படிங்கிறனால அந்த கடைக்காரங்களும் வாங்கி ஈஸியாக வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு பிராண்டை கொண்டு போய் எங்கே கொடுக்கும்போது கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஒரு மார்ஜின் எதிர்பார்க்குறாங்க. நான் அப்படி ஏகப்பட்ட மில்லட்டில் நூடுல்ஸ், பின்ன ஒரு ஊத்துக்குழி நெய், அப்புறம் நிறையா ப்ராடக்ட் எடுத்து அது என்னால் கொண்டு போய்ட்டு சேர்க்க முடியல, மார்க்கெட்டிங் பண்ண முடியல. மீன்ஸ் நான் போயிட்டு இன்னொரு ஏஜென்ட்ஸ்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு கமிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த கடைக்காரர்கிட்ட அவங்க ஒரு கமிஷன் வச்சு கொடுக்கும்போது பார்ட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, 1, 2, 3, 4ன்னு. அப்போ நம்ம டைரெக்டாக ஒரு பொருளை ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நமக்கு மார்ஜினும் அதிகமாக வரும், அந்த ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மார்க்கெட்டிங்னா நான் லேக்காக போட்டு இழந்துட்டேன். ஸோ நான் அதனால் உங்கள்கிட்ட ஒரே விஷயம், நீங்களாம் ரொம்ப ஸ்டூடெண்ட், சின்ன பசங்க, அதனால நான் உங்கள்கிட்ட நல்லா சொல்ல வர ஒரே விஷயத்த நல்லா கேட்டுங்க. மார்க்கெட்டிங்கிறது ஒரு பிஸ்னஸில் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸ். நீங்கள் போட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்றான், வாடா 2 பேர் சேர்ந்து பார்ட்னர் போட்டு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனீங்கன்னா காசு போட்டு பண்ணுற விஷயம் பிஸ்னஸே கிடையாது. இது நான் ஒரு ஐயா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் இந்த வார்த்தை. நீ 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கிறதாப்பா பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த மார்க்கெட்டிங்கை இந்த டிஜிட்டல் ஸ்டைலில், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்குது, A to Z உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஃபீஸ் கட்டி உள்ளே வந்திருக்கீங்க. இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நான் உங்களை கைவிட போகிறது கிடையாது. ஒரு ப்ராடக்டை எப்படி எடுக்கிறது, ஒரு மேனுஃபேக்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த மேனுஃபேக்சர்கிட்ட பொருளை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விற்க போகிறது, அந்த கதையே இங்கே கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இமேஜை மட்டும் தான் எடுக்க போகிறோம். அந்த இமேஜை எடுத்துகிட்டு நம்ம ஒரு e-commerce ஸ்டோர், நம்மளோட ஸ்டோர், அதுக்கு ஒரு பிளாக் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம ஆட்ஸ் கொடுக்கலாம். இல்லை ஆர்கானிக்காகவும் நம்ம SEO கண்டென்ட் மூலமாக அந்த ரேங்கிங் பேஜுக்கு கொண்டு வரலாம். அது போக நம்ம யூடியூப்லேயே அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசலாம். இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் வச்சும் பண்ணலாம். ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோங்கிறது தான் அந்த கோர்ஸில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டு கோ. தென் யூ வில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ தி டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னென்னங்கிறத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.